வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகர் தொகுதியில் ஏப்ரல் 12 இடைத்தேர்தல், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. போராட்ட குழுவினருடன் பொன் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு, நெடுவாசல் போராட்டத்தை கைவிடுமாறு வேண்டுகோள். மூன்றாவது நாளாக தங்கச்சி மடத்தில் போராட்டம், மீனவரின் உடலை வாங்க மறுப்பு. மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணை, இலங்கை உறுதியளித்ததாக வெளியுறவுத்துறை தகவல். முதல்வர் ஜெயலலிதா மரணமடைந்ததை அடுத்து காலியாக உள்ள சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் ஏப்ரல் 12 இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆண்டு டிசம்பர் 5 உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். இதனையடுத்து காலியாக உள்ள சென்னை ராதாகிருஷ்ணன் தொகுதிக்கு ஏப்ரல் 12 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான முறையான அறிவிப்பு வரும் 16 வெளியிடப்படுகிறது. மார்ச் 23 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். மார்ச் 24 வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. மார்ச் 27 வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாளாகும். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 12 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஏப்ரல் 15 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படுகிறது. ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் 22வது நாளாக நீடிக்கும் போராட்டத்தில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் மத்திய அரசின் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 16 முதல் பெண்கள், இளைஞர்கள் உட்பட திரளானோர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி திரைத்துறையினர் நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. இதனிடையே நெடுவாசலில் போராட்ட குழுவினரை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரடியாக சந்தித்து போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்பின் போது போராட்ட குழுவினர் தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைக்கலாம் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இந்த போராட்டத்தை கைவிட்டுவிட்டு மத்திய அமைச்சர், இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திப்பதற்கு நாம் நேரம் கேட்போம், அவரோடு சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அங்கே சொல்லுங்கள் என்கின்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றேன். நல்ல முடிவை நான் எதிர்பார்க்கின்றேன். இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 3வது நாளாக நீடிக்கிறது. இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ என்பவர் அண்மையில் பலியானார். உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் அவருடைய உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை தாக்குதல் நடத்தாது என மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அரசியல் கட்சியினர், மக்கள், தன்னார்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். சிங்களவர்களுக்கு துணை போகாமல் இந்திய அரசு தமிழ்நாட்டு மக்களையும் இந்தியர்கள்தான் என்று ஒப்புக்கொள்வது உண்மை என்றால் உடனடியாக இதிலே தலையிட வேண்டும். இதற்குரிய பதிலை அளிக்க வேண்டும், மக்களுக்கு ஆறுதலை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் வெல்ல விடுதலை சிறுத்தைகள் துணையாய் இருப்போம். அங்கே நெடுவாசலிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க வணிகர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், இப்போது மீனவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். 8 கோடி மக்களும் இப்படி போராடியே செத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தரமான, சுமூகமான, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு முடிவு வரும் வரை இங்கே மட்டுமல்ல தமிழகம் முழுக்க போராட்டம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக எம்பிக்கள் மக்களவையில் வலியுறுத்தியுள்ளனர். இன்று தொடங்கிய நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் 2வது அமர்வு ஏப்ரல் 12 வரை நடைபெறுகிறது. தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல், அமெரிக்காவில் இந்தியர்கள் மீதான தாக்குதல் போன்ற விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அதிமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் தீர்மானம் அளித்திருந்தனர். இன்று காலை மக்களவை கூடியதும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக எம்பிக்கள் வலியுறுத்தினர். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். In this unfortunate incident, that Sri Lanka Navy opened fire at group of fishermen who were fishing in the traditional waters between Danaskodi and Kachithivu, madam. I strongly urge you to kindly take immediate and effective action to ensure that the lives and properties of fishermen are protected and that such incidents not allowed to recur, madam. இன்று காலை மக்களவை கூடியதும் அமெரிக்காவில் இந்தியர்கள் மீது நடைபெறும் இனவெறி தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்காவில் இந்தியர்கள் மீதான இனவெறி தாக்குதல் தொடர்பாக அடுத்த வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். वो सारे कदम सरकार के द्वारा उठाए जाएंगे कि जो हमारे यूएसए में इंडियन सिटीजन्स हैं वो पूरी तरह से सिक्योर्ड अपने को फील करें, अपने महसूस करें, सारे कदम सरकार उठाएगी. इस संबंध में एक डिटेल्ड स्टेटमेंट सरकार के द्वारा इस सदन के समक्ष प्रस्तुत किया जाएगा. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று கூடியது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் முன்னாள் உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என இலங்கை உறுதியளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கோபால் பக்லே தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 85 பேர் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என கூறினார். தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக இலங்கை அரசுக்கு அழுத்தம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என இலங்கை உறுதியளித்திருப்பதாகவும் கோபால் பக்லே கூறினார். In this case, as you very well know and as I have said in the beginning, the Sri Lankan Navy and the Sri Lankan government have maintained that there has been no firing from the Sri Lankan Navy side. However, they have agreed to thoroughly investigate the matter. So let us await the result of that investigation. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து தேடுதல் நடவடிக்கைகளை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். புல்வாமா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. பயங்கரவாத தடுப்பு பிரிவினரும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து இன்று அதிகாலை முதலே வீடு வீடாக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அப்போது வீடு ஒன்றில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த மோதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் இந்த தாக்குதலில் பலியானதாக கூறப்படுகிறது. இதனிடையே மேலும் சில பயங்கரவாதிகள் அந்த வீட்டில் பதுங்கியிருக்கலாம் என தெரிய வந்தது. இதனையடுத்து தேடுதல் நடவடிக்கைகளை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆந்திரத்தில் 174 தமிழர்கள் கைது, செம்மரம் கடத்த முயன்றதாக குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆந்திர வனப்பகுதியிலிருந்து செம்மரம் வெட்டி கடத்த முயன்றதாக தமிழகத்தைச் சேர்ந்த 174 பேரை ஆந்திர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடப்பா மாவட்டத்தில் செம்மரம் வெட்டி கடத்த முயன்றதாக விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த 174 பேரை செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். முதலில் கடப்பா மாவட்டம் காஜுபேட்டையில் 16 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் லங்கமல்லா என்ற இடத்தில் 156 பேரை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மர கடத்தலில் தேடப்பட்டு வரும் ராதாகிருஷ்ணன் என்பவர் கைதானவர்களில் முக்கியமானவர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து 7 டன் செம்மரம், 2 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து மணமக்களை வாழ்த்தினார். இந்திய ஜனநாயக கட்சியின் சேலம் மண்டல பொறுப்பாளர் வெங்கடேசனின் மகள் ரம்யாவுக்கும் நாமக்கலைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கும் திருமணம் இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாமக்கல்லில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற வரவேற்பு விழாவுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதனையடுத்து மணமக்களை வாழ்த்தி பேசிய ரவி பச்சமுத்து மணமக்கள் எல்லா வளமும் அனைத்து செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்தினார். இந்த திருமண விழாவில் கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன்,
மாநில அமைப்புச் செயலர் AKT வரதராஜன், மாநில மகளிர் அணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன் மற்றும் நாமக்கல் மாவட்ட தலைவர் முத்துராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சேலம் நாமக்கல் மாவட்ட எல்லையில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. RK நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது பற்றி கூட்டணி கட்சிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், RK நகரில் கடந்த முறை திமுக போட்டியிட்டது என்றும் இந்த முறை அதிமுக 3 அணிகளாக பிரிந்து நிற்பதால் தங்கள் அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். சென்ற முறை பொது தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்டோம். சென்னை போன பிறகு கூட்டணி கட்சிகளோடு பேசி அதன் பின்னாலே முடிவு செய்யப்படும். RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் எதிர்க்கட்சி திமுக தான் என கட்சியின் துணை பொதுச் செயலர் TTV தினகரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் பெரிய அணியாக செயல்படவில்லை எனவும் RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியான திமுகவை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் எனவும் கூறினார். ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் RK நகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வோம் என கூறிய அவர், தேர்தல் ஆணையத்துக்கான விளக்க கடிதத்தை நாளை அளிக்க இருப்பதாகவும் கூறினார். O பன்னீர்செல்வத்தை ஒரு பெரிய அணியாக நீங்கள் நினைக்கிறீங்க. பன்னீர்செல்வம் மாத்திரமல்ல, எங்களுக்கு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம்தான் தேர்தலிலே எதிரி. அவர்களை நாங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம். திரைப்படங்களை வெளியிட தடை செய்தும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிராக செயல்படும் திரைப்பட பைனான்சியர் போத்ராவை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ராகவா லாரன்ஸ், தமிழ் திரையுலகம் முன் எப்போதும் சந்தித்திராத நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதாக தெரிவித்தார். திரைப்பட தயாரிப்பாளர்களிடம் வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு திரைப்படம் வெளியாகும் போது திரைப்பட பைனான்சியரான போத்ரா திரைப்பட வெளியீட்டை தடுப்பதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்று தான் நடித்த திரைப்படத்தை வெளியிட தடை ஏற்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே போத்ராவை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் இதில் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா போத்ரா சாரை பற்றி தான் பேசுகிறேன். நிறைய பேருக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நியாயமாக நீங்கள் போராடினா கண்டிப்பாக என் பின்னாடி இண்டஸ்ட்ரி வந்திருக்காது. நீங்கள் தப்பாக போராடுறீங்க. இதோடு நீங்கள் நிப்பாட்டிடணும். இவரை எதிர்த்து நான் ஒரு போராட்டம் நடத்த போகிறேன். நாளைக்கு பர்மிஷன் கேட்க போகிறேன். மொத்த இண்டஸ்ட்ரி வந்து உட்காருவாங்க எனக்காக. காலையிலேருந்து 10 மணிலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர் எப்படியாப்பட்டவர்னு எல்லாருக்கும் சொல்லி நான் போய் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். சிஎம்ஐ பார்த்து கூட சொல்ல போகிறோம். ரொம்ப தப்பான கேரக்டர் சார், இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. இலங்கை மீது தமிழர்கள் போர் தொடுக்க தூண்டும் வகையில் பேசிய சுப்பிரமணிய சுவாமியை கைது செய்ய வேண்டும் என இயக்குனர் கௌதமன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் தமிழ் திரைப்பட இயக்குனர் கௌதமன் செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடலை நீதிபதிகள் முன்னிலையில் மீண்டும் உடற்கூறு ஆய்வு நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இலங்கை மீது தமிழர்கள் போர் தொடுக்க தூண்டும் வகையில் சுப்பிரமணியன் சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். சுப்பிரமணிய சாமி அவர்கள் ட்விட்டர்ல போட்டிருக்காரு நேத்து, தமிழ் பொறுக்கிகளே, உங்களுடைய ஒரு மீனவனை சுட்டு கொன்னுட்டாங்க சிங்களப்படை, இன்னும் ஏண்டா சென்னையில சாக்கடைக்குள்ள பூந்து பதுங்கிட்டு இருக்கீங்க, கட்டுமரத்தை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட சண்டை போடுங்க அப்படின்னு கொச்சைத்தனமா ட்விட்டர்ல போட்டிருக்காரு. எங்களை போர் தொடுக்க சொன்ன சுப்பிரமணிய சாமிய மத்திய மாநில அரசுகள் எப்படி பார்க்க போகுதுங்கிறது உடனடியாக சுப்பிரமணிய சாமி கைது பண்ணு. சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் உலக சிறுநீரக நாளை ஒட்டி ஆன்லைன் ஹெமோடயாஃபில்ட்ரேஷன் டயாலிசிஸ் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் எழுத்தாளர் ஞானி டேங்க பவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலர் லதா குமாரசுவாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கடைசி நிலை சிறுநீரக செயலிழப்பு பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு செய்யப்படும் டயாலிசிஸ்க்காக அதிநவீன வசதிகளை கொண்ட எந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சேவையை மக்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்வதாக
வருவதாக சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர் டாக்டர் ராஜு சிவசாமி தெரிவித்தார். இதன் மூலம் ஒரே டயாலிசிஸில் உடலில் உள்ள அதிகப்படியான நச்சுக்கள் வெளியேற்றப்படும் என கூறிய மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறை இணை இயக்குநர் டாக்டர் ராம் பிரபாகர், முற்றிலும் நவீன தொழில்நுட்பத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த எந்திரம் இந்தியாவிலேயே இரண்டாவதாக சிம்ஸ் மருத்துவமனையில்தான் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றும் கூறினார். ஆன்லைன் ஹீமோடயாஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு புது ஃபார்ம் ஆஃப் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. யூஸ்வலாக இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் இறக்குறது ஹார்ட் டிசீஸால் தான். ஸோ இந்த ஆன்லைன் ஹீமோடயாஃபில்ட்ரேஷனில் வந்து அந்த ஹார்ட் டிசீஸ் வந்து கம்மியாக வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நல்லா பசிக்கும், நல்லா தூக்கம் வரும், அவங்களோட ஹீமோக்ளோபின் அளவு அதுவும் நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ ஓவரால் அவங்களால பேக் டு நார்மல் லைஃப் வந்து போக முடியும். 10ஆம் வகுப்பு மொழி முதல் தாள் தேர்வை போல இன்று நடைபெற்ற மொழி 2ஆம் தாள் தேர்வும் எளிதாக இருந்ததாக மாணவ மாணவியர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது. முதல் நாளான நேற்று மொழி முதல் தாள் தேர்வை மாணவ மாணவியர் எழுதினர். இன்று மொழி 2ஆம் தாள் தேர்வு நடைபெற்றது. மொழி முதல் தாள் தேர்வை போல் 2ஆம் தாள் தேர்வும் எளிமையாக இருந்ததாகவும் 90% மேல் மதிப்பெண்கள் கிடைக்கும் என்றும் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இன்றைக்கி ரொம்ப எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இல்லை, டைம் கரெக்டாக சேவ் பண்ணி நாங்கள் எழுத முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். நான் படித்தது எல்லாமே வந்துருந்துச்சு. வேறு எதுவுமே டஃப்பாக இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாம் படித்த கொஸ்டினாக தான் வந்துருந்துச்சு. டீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ண கொஸ்டினாக வந்துருந்துச்சு. ஆனால் டைம் கொஞ்சம் பத்தலை, பட் ஆனால் டைம் மேனேஜ் பண்ணி எழுதிட்டோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. நான் இன்றைக்கி எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக வரும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லா மிஸ்ஸும் சொல்லிக் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. நாங்கள் கண்டிப்பாக 90 above இல்லை 100 எடுப்போம். நாங்கள் செங்கல்பட்டு அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்கள் பலியாகினர். சென்னை மணலியைச் சேர்ந்த கோகுல் தனது நண்பர் பிரேம்குமாருடன் உறவினர் திருமணத்திற்காக செங்கல்பட்டு வழியாக கள்ளக்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இருங்குன்றப்பள்ளி அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் கோகுல், பிரேம்குமார் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த விபத்து குறித்து செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருவதை கண்டித்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை செவ்வாடை பக்தர்கள் முற்றுகையிட்டனர். சென்னை அருகே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் வழிபாடு நடத்தும் செவ்வாடை பக்தர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரவி வருவதாக புகார் எழுந்துள்ளது. சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி செவ்வாடை பக்தர்களை அவமதிக்கும் வகையில் பேசி வருவதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு குழுவைச் சேர்ந்த திரளானோர் இதனை கண்டித்து காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். கேவலமான முறையில் எங்களை இழிவுபடுத்தியிருக்காரு. அதுக்காக எங்களால் மன உளைச்சல் ஏற்பட்டு எங்களால் தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல் எல்லாரும் நாங்கள் இங்கே திரண்டு பொங்கி எழுந்து வந்திருக்கிறோம். அதுக்கு அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் இங்கெல்லாம் சேர்ந்து கேட்டுக்கிறோம். மேல்மருவத்தூர் அம்மா பங்காரு அடிகளார் அவர்களை ரொம்ப இழிவான முறையில் டிராபிக் ராமசாமி அவர்கள் ரொம்ப கேவலமாக பேசி தீர்த்துள்ளார்கள். எந்த பெண்களையும் இழிவா பேசக்கூடாது அப்படிங்கறது இதோட நிறுத்திக்கிட்டு இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறதெல்லாம் நிறுத்திக்க சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திரு டிராபிக் ராமசாமி அவர்கள் மீது எஸ்பி அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் பங்காரடிகளார் அம்மா அவர்களிடம் தாங்கள் செய்தது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவாரூர் அருகே பாண்டவை ஆற்றை தூர்வாரும் போது கண்டெடுக்கப்பட்ட அம்மன் சிலைக்கு பூஜை செய்து அந்த பகுதி மக்கள் வழிபாடு நடத்தினர். திருவாரூரில் விடையபுரம் ஊராட்சி பகுதியில் பாயும் பாண்டவை ஆற்றை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் தூர்வாரும் போது அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக கொரடாச்சேரி காவல்துறையினரும் அரசு அலுவலர்களும் விசாரணை மேற்கொண்டனர். அம்மன் சிலையை விடையபுரத்தில் வைத்து அந்த பகுதி மக்கள் வழிபாடு நடத்தினர். இந்த சிலையை வைத்து தொடர்ந்து வழிபாடு நடத்துவதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கரிச்சலை கிடச்சிச்சிங்க. நாங்கள் உடனே விஓ மூலமாக கொடாச்சேரி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தோம். இந்த சிலையை பக்கத்து இதிலே அந்த இடத்துல கோயில் இருந்ததாக வரலாறு சொல்லுது. எங்களுக்கு இந்த சிலையை இதே இடத்துல வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து விழுப்புரம் மாவட்ட மீனவர்கள் போராட்டம் நடத்தினர்.
இலங்கை கடற்படையின் நடவடிக்கைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மீனவர்கள் போராடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள செட்டிநகர், நொச்சிக்குப்பம், அனுமந்தைக்குப்பம் உள்ளிட்ட மீனவர் கிராமங்களைச் சேர்ந்தோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொன்றும் கிழக்கு கடற்கரை சாலையின் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. மே மாதம் 1 தேதி குடமுழுக்கு விழா நடைபெறுவதை முன்னிட்டு தொடக்க நிகழ்ச்சியாக கோவில் முன்பு முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற உள்ள பிள்ளையார்பட்டி கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். பிள்ளையார்பட்டி கோயில் நகரத்தார்கள் மற்றும் நகரத்தார்கள், நாட்டார்கள், கிராமத்தார்கள் அனைவரும் இணைந்து மிகவும் சிறப்பாக இந்த விழா நடைபெற்றுள்ளது. மே மாதம் 1 தேதி காலை திங்கட்கிழமை காலை மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் வரலாற்றிலும் ஆன்மீகத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். 60 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திருத்தேரில் தியாகராஜ சுவாமி எழுந்தருளினார். முன்னதாக திருத்தேரோட்டத்தை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன் வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். வேதாரண்யம் நகரின் முக்கிய சாலைகளில் திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். ஸ்டீவ் ஸ்மித், விராட் கோலி மீது நடவடிக்கை இல்லை, ICC அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தாய்லாந்து மன்னரின் நினைவாக போலோ விளையாட்டில் பங்கேற்ற யானைகளுக்கு சிறப்பு விருந்தளிக்கப்பட்டது. தாய்லாந்து மன்னரின் பெயரில் 2011ஆம் ஆண்டு முதல் யானைகள் பங்கேற்கும் போலோ விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு நிறுவனங்கள் அளிக்கும் நன்கொடையில் இதனை தாய்லாந்து அரசு நடத்தி வருகிறது. தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற போலோ விளையாட்டில் 8 யானைகள் பங்கேற்றன. இந்த போலோ விளையாட்டில் பங்கேற்ற யானைகளை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு விருந்தளிக்கப்பட்டது. போலோ விளையாட்டை சுற்றுலா பயணிகள் திரளானோர் கண்டுகளித்தனர். நடுவரின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது தொடர்பான விவகாரத்தில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித், இந்திய அணி கேப்டன் விராட் கோலி ஆகியோர் மீது எவ்வித நடவடிக்கையும் கிடையாது என பன்னாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதிய 2வது டெஸ்ட் போட்டி பெங்களூருவில் நடைபெற்றது. இந்த போட்டியின் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்மித் உமேஷ் யாதவ் பந்து வீச்சில் LBW முறையில் ஆட்டமிழந்தார். நடுவரின் தீர்ப்பை எதிர்த்து TRS முறையில் மேல்முறையீடு செய்யலாமா என ஓய்வு அறையில் இருந்த பயிற்சியாளரிடம் சைகை மூலம் ஸ்மித் ஆலோசனை கேட்டார். இதுபற்றி இந்திய கேப்டன் விராட் கோலி நடுவரிடம் புகார் செய்ததை அடுத்து அவரை உடனடியாக வெளியேறுமாறு நடுவர்கள் உத்தரவிட்டனர். விராட் கோலி, ஸ்மித் இடையிலான மோதல் தொடர்பாக அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது என ICC தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சூழலை ஆராய்ந்த பிறகே அவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்ததாக ICC கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். RK நகர் தொகுதியில் ஏப்ரல் 12 இடைத்தேர்தல், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. போராட்ட குழுவினருடன் பொன் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு, நெடுவாசல் போராட்டத்தை கைவிடுமாறு வேண்டுகோள். மூன்றாவது நாளாக தங்கச்சி மடத்தில் போராட்டம், மீனவரின் உடலை வாங்க மறுப்பு.
மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணை இலங்கை உறுதியளித்ததாக வெளியுறவுத்துறை தகவல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.